தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் மயிலாப்பூரில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை தற்போது நேரலையில் பார்க்கலாம். அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பொய்க்கான மலர் வளையம் அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம். அதாவது நாயகன் படத்துல ஒரு டைலாக் வரும், அடிச்சா தான் அடியில இருந்து தப்ப முடியும்னு. ஆனா ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது, ஆனா ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம். அப்படி திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். வறுமையை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, கல்வியின்மை, வேலை வாய்ப்பின்மை, என்ன இப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு. முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார். அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்க வந்து நிக்கிறோம். நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த தேரை, இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஐயா நீங்க சொல்லுங்க, இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க வருமானம் உங்களுக்கு போதுமா? இது உங்களுக்கு பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆனா கவர்மெண்ட்ல ஏதோ 1000 ரூபா கொடுக்குறாங்க, நன்றி, அது பத்தாதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா அங்க ஒருத்தர் 1000 கோடி கொடுத்துட்டு இருக்காரு ஒரே ஆளுக்கு. அதாவது இங்க கோடி பேருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க, அங்க ஒரே ஆளுக்கு 1000 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான மேஜிக்கா இருக்கு. அந்த மேஜிக்கை கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்க. ஒரு 1,00,000 பேர் கோடீஸ்வரன் ஆகட்டும், படிப்பு காட்ட முடியுமா அந்த மேஜிக்க? எங்களால இவ்வளவுதான் முடியும்னு எதுவும் எப்படி எதுல வச்சு பண்ணிட்டு இருக்கோம்? அது நாங்க 1 ரூபா கொடுத்தா நீங்க 29 பைசா கொடுக்குறீங்க. அந்த 29 பைசால உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேற எங்கேயும் செய்யல. செஞ்சா இந்தியாவே மேம்படும். பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீ பாஸ் சொன்னாங்கல்ல, அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். இந்த பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிபட்டிருந்த நேரத்தில் பெண்கள்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ல போவதற்கு உதவியாக இருக்கிறது. இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனா செய்யலையே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.